கரூர் துயர சம்பவ விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிய வழக்கில் தமிழக அரசை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக இரவோடு இரவாக உடல்கள் உடற்குராய்வு செய்யப்பட்டது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. உச்சநீதிமன்ற அமர்வில் நடந்தது என்ன, தீர்ப்பு எப்போது, விரிவாக பார்க்கலாம். கரூர் துயர சம்பவத்தை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தால் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என தவேக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் வழக்கை சிபிஐ கைக்கு மாற்ற வேண்டும் என்று கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த பிரித்திக்கின் தந்தையும் வழக்கு தொடர்ந்திருந்தார். அப்போது பாதிக்கப்பட்டவன் என்ற முறையில் உண்மைகள் வெளிவர வேண்டும், அதனால் சிபிஐ விசாரணை தேவை என்று வாதிட்ட பிரித்திக்கின் தந்தை தரப்பு தமிழக அதிகாரிகளை கொண்டு விசாரித்தால் உண்மை வெளிவராது, நியாயமான விசாரணை அவசியம் என்று கோரியது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், ஒரு தந்தையின் வலி எங்களுக்கு புரிகிறது. சிறப்பு விசாரணை குழு அதிகாரியை தமிழக அரசு நியமிக்கவில்லை, உயர்நீதிமன்றம் தான் நியமித்தது என்று கூறினார். அதோடு அஸ்ரா கார்க் என்ற மூத்த அதிகாரிதான் சிறப்பு விசாரணை குழு அதிகாரியாக செயல்பட்டு வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் மட்டும் சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்க கூடாது என்றும் வாதிட்டனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதாக மனுதாரர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், உயர்நீதிமன்றம் மாவட்ட நிர்வாக சிறப்பு அனுமதியோடு உடற்கூராய்வு நடத்தலாம் என்றும், பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்க முடியாது, உண்மை என்னவென்பது வெளிவர வேண்டும் என்றும் மனுதாரருக்கு விளக்கம் அளித்தனர். அதே நேரம் கரூர் அரசு மருத்துவமனையில் 41 உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்கான கட்டமைப்பு உள்ளதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அந்த மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய எத்தனை மேஜைகள் இருக்கின்றன என்றும் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்த போது, இந்த விவகாரத்தில் சரியான தரவுகள், ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய இருப்பதாக தமிழ்நாடு அரசு கூறியது. தொடர்ந்து மனுதாரர் தங்களது வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுமாறு கூறிய நீதிபதிகள் அரசு தரப்பு பதில்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய அவகாசம் கொடுத்து வழக்கை ஒத்திவைத்தனர்.